அரங்கத்தம்மான் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய தலம், தென்னாடுடைய சிவன் தாயுமானவனாக வீற்றிருக்கக்கூடிய இடம், பிள்ளையார் உச்சியில் இருந்து எல்லோரையும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இடம், கிறிஸ்தவமும் இஸ்லாமும் இங்கு வேர் பரப்பி ஆழ அகன்று வேரூன்றி இருக்கக்கூடிய இடம், தமிழகத்தின் உண்மையான தலைநகரம் இந்த மலைநகரம். யார் போய் ஆட்சியை பிடிக்க வேண்டும், சென்னையில் கோட்டையில் அமர வேண்டும் என்று விரும்பினாலும் அந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு போவதற்கு முன்னால் இந்த மலைக்கோட்டை மாநகரில் ஒரு மாநாடு நடத்தி ஆக வேண்டிய நிர்பந்தம். அப்படிப்பட்ட ஊர், காவிரி பாயும் நதி, ஸ்ரீரங்கம் என்ற தீவு கொண்ட ஒரு நகரம், இந்த டெல்டா பகுதி மிகப்பெரிய ஒரு புண்ணிய தலம். இங்கு இருக்கக்கூடிய மக்கள், இங்கு பிறந்திருக்கக்கூடிய பாக்கியவான்கள் எல்லோரும் நான் தளர்ந்தாழ்ந்து வணங்குகிறேன். திமுக, அதிமுக இந்த இரு பெரும் திராவிட கட்சிகள் பிரச்சாரத்தை துவக்கிவிட்ட பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா, மக்கள் நல கூட்டணி, நாம் தமிழர் இயக்கம் போன்ற கட்சிகள் மாற்று சக்தியாக தங்களை முன்னிறுத்திக் கொண்டிருந்த சக்திகள் ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கின்றன என்பதான் அடிநாதமான கேள்வி. திமுக தலைவர் கருணாநிதியும் தமிழக முதலமைச்சர் அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதாவும் தங்களுடைய பிரச்சாரத்தை துவக்கிவிட்ட பிறகு இதற்கு முன்னால் எங்கு பார்த்தாலும் மக்கள் நல கூட்டணி, வைகோ அவர்களுடைய பிரச்சாரத்தை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. எங்கு போனாலும் எந்த சேனலை திருப்பினாலும் எந்நேரமும் அண்ணன் வைகோ இருப்பார். அந்த கூட்டணிக்கு விஜயகாந்த் வந்துவிட்ட பிறகு சொல்ல வேண்டியதே இல்லை. பாராட்டுவதற்காகவோ விமர்சிப்பதற்காகவோ தவிர்க்க முடியாத மனிதராக மாறி இருக்கிறார் விஜயகாந்த் அப்படிங்கிற நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. மதிமுகவுடைய பொதுச் செயலாளர் மாதிரி சூறாவளி பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து உள்ளூர் தலைவர்கள் எல்லாம் போதாது என்று அகில இந்திய அளவிலிருந்து ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் பேசக்கூடிய தலைவர்கள் எல்லாம் கூட இறக்குமதி செய்திருக்கிறார்கள். எங்கு திரும்பினாலும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பிரச்சாரம் நிச்சயமா சொல்லி ஆக வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பிரச்சாரம் அவர்களுடைய வழக்கமான பாணியிலிருந்து மாறிவிட்டு ஐயா, சின்னையா, பெரியய்யா இதையெல்லாம் மாற்றிவிட்டு முழுமையாக நேரடியாக அவர்களுடைய மேடையிலேயே தற்போது அவர்களே டாக்டர் ராமதாஸ், டாக்டர் அன்புமணி ராமதாஸ் என்று அவர்களுடைய அடுத்த கட்ட தலைவர்கள் தங்களுடைய பெயர்களை சொல்லி அழைக்கிறார்கள். இப்படி அத்தனை கட்சிகளும் எங்கு திரும்பினாலும் திமுக, அதிமுக தவிர்த்த பிற கட்சிகள் சூறாவளி பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு சூறாவளி போல திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கருணாநிதியும் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவும் வந்து பிரச்சாரத்துக்கு கிளம்பிவிட்ட போது லட்சக்கணக்கான மக்களுடைய கூட்டத்தை கண்ட பிறகு இந்த இரு கட்சிகளுக்கான பிறகு மாற்று இல்லையோ என்ற சந்தேகத்தை எழுப்பிவிட்டது. திமுக, அதிமுக தான் எப்பயுமே அசைக்க முடியாத, தவிர்க்க முடியாத சக்தியில் இருக்கின்ற என்ற எண்ணத்தை ஏற்படுத்துகிறது. ஆனால் பாருங்கள், அவர்களுடைய பிரச்சாரம் வந்த பிறகு திமுகவை பற்றி அதிமுகவும், அதிமுகவை பற்றி திமுகவும் கடுமையாக வசை மாறி பொழிய ஒரு படத்துல வடிவேல் சொல்வார்ல, அவன் குடும்பத்தை பத்தி நான் கேவலமா பேசுவேன், என் குடும்பத்தை பத்தி அவன் ரொம்ப கேவலமா பேசுவான், நாங்க அப்பேற்பட்ட டிகிரி தோசை அடிப்பாங்க. அத மாதிரி இவர்கள் மாறி மாறி வசைபாடி கொண்டிருக்கும் போது நமக்கெல்லாம் சில உண்மைகள் புரிகிறது. டாஸ்மாக் பற்றிய வரலாறு நமக்கெல்லாம் தெரியாமல் இருந்தது. இந்த இரண்டு கட்சிகளும் மாறி மாறி சொல்ல நமக்கு வந்து உண்மை தெரிந்து விட்டது. கிரானைட்ல யார் யாருக்கு பங்கு என்பது நமக்கு தெரியாமல் இருந்தது. எந்த கம்பெனியோட ஓனர் யார் என்பது வரைக்கும் முழுமையாக புள்ளிவிவரங்களை சொல்கிறார்கள். இதனால் இந்த பிரச்சாரங்களால் அதிமுக, திமுக போன்ற இருவரும் இயக்கங்களுடைய பிரச்சாரத்தால் என்ன கிடைக்கிறதோ இல்லையோ மக்களுடைய அரசியல் பொது அறிவு அதிகமாக விருத்தியாகிக் கொண்டிருக்கிறது. நாம் எல்லோரும் தெளிவு பெற்றுக் கொண்டிருக்கிறோம். யாருடைய பிரச்சாரம் முன்னோக்கி இருக்கிறது, யாருடைய பிரச்சாரம் பின்தங்கி இருக்கிறது, இந்த இருவரும் திராவிட இயக்கங்களுடைய பிரச்சாரத்தால் மாற்று இயக்கங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கிறதா, பாதகமாக அமைந்திருக்கிறது என்பது பற்றிதான் இன்றைய மக்கள் மன்றத்தில் நாம் பேச இருக்கிறோம். அதிமுக, திமுக போன்ற பெரு இயக்கங்கள் பிரச்சாரத்தில் துவங்கியதனால மற்ற கட்சிகளுக்கு எல்லாம் பாதகம் தான், எங்களுக்கு தான் சாதகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அணியில திரு கூப்ப கிருஷ்ணன் அவர்கள் எனக்கு இடதுபுறமாக அமைந்திருக்கிறார். முன்னாள் அமைச்சர் திரு கூப்ப கிருஷ்ணன் அவர்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே அறிமுகமானவர். மாற்று அணிக்கும் கூட போய் வந்தவர். அதனால் மாற்று அணியை பற்றி முழுமையாக அறிந்திருக்கக்கூடியவர். அடுத்ததாக முதுபெரும் அரசியல் தலைவர் திரு காதர் மொய்தீன் அவர்கள், இந்திய யூனியன் முஸ்லிம்களுடைய தலைவர். இதற்கு முன்னால் தேர்தல் ஆணையம் முடிவு செய்வதற்கு முன்னாலேயே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி எங்களோட உறுதியாக இருக்கிறது என்று நேரடியாக போய் சொல்லி திமுகவுக்கு ஒரு அரும்பெரும் தோழமை கட்சியாக நீண்ட நெடுங்காலமாக இருந்து கொண்டிருக்கிறார். அது அடுத்ததாக அமர்ந்திருப்பவர் புதுக்கோட்டை விஜயா, ஒரு சூறாவளி பிரச்சாரத்துக்கு, ஒரு கடுமையான அனல் தரிக்கக்கூடிய பிரச்சாரத்துக்கு பெயர் போனவர் புதுக்கோட்டை விஜயா. எனக்கு வலதுபுறம் அமர்ந்திருக்கக்கூடிய நண்பர்கள் தோழர் திரு சி மகேந்திரன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முதுபெரும் தலைவராக மூத்த தலைவராக இருக்கக்கூடியவர். ஆர்கே நகர்ல இடைத்தேர்தலில் அதிமுக பொதுச்செயலாளர் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா வந்து இடைத்தேர்தல் போட்டியிட்ட போது சிங்கத்தை அதனுடைய குகையிலேயே சென்று சந்தித்தவர் திரு சி மகேந்திரன் அவர்கள், அவருக்கு எதிராக போட்டியிட்டவர். அதே போல திரு பூத்தா அருள்மொழி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியில ஒரு மிகப்பெரிய ஒரு பேச்சாளர், ஒரு நல்ல நாவன்மை கொண்டவர், ஒரு அமைதியான அந்த பாட்டாளி மக்கள் இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் விரல் எண்ணக்கூடிய மிக ஆகர்ஷிக்கக்கூடிய ஈர்க்கக்கூடிய பேச்சாளர்கள் திரு அருள்மொழி, அதே போல திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் தனியாக களம் கண்டிருக்கிறார். நன்றாக அவரை பார்த்துக் கொள்ளுங்கள். அவருக்கு வாக்களித்து அவரை முதலமைச்சர் வேட்பாளர் ஆக்கி முதலமைச்சர் ஆக்கினால் ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் 1 கோடி ரூபாய் தருவேன் சொல்லியிருக்கார். ஒரு ரேஷன் கார்டுக்கு 1 கோடி ரூபாய் தருவேன் சொல்லியிருக்கார். இருவரும் திராவிட இயக்கங்களுடைய பிரச்சாரத்தால்
மாற்று அணிகளுக்கு சாதகம்தான். இவர்கள் தங்களை தாங்களே தூற்றிக் கொள்வதன் மூலமாக திராவிட இயக்கங்களுக்கு, மாற்று சக்திகளுக்கு மிகப்பெரிய உற்சாகம், ஊக்கம் கிடைத்திருக்கிறது என்ற அணியின் சார்பாக தோழர் திரு சி மகேந்திரன் அவர்களை முதல் கட்டமாக பேச அழைக்கிறேன். திமுக, அதிமுக ஆகிய 2 பிரச்சாரத்தால் மாற்று அணிகள் பலவீனம் அடைந்து விடுமா என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருக்காரு. இந்த கேள்விக்கான ஒரே விடை எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 கட்சிகளுக்கும் 2 தொலைக்காட்சி இருக்கு. அந்த தொலைக்காட்சியை நீங்க பார்த்தாலே அதற்கான விடை இருக்கு. திமுக எவ்வளவு ஊழல் செஞ்சிருக்குங்கிற விஷயத்தை அதிமுக போடுது, அதிமுக எவ்வளவு ஊழல் செஞ்சிருக்குங்கிற விஷயத்தை திமுக போடுது. எனவேதான் இவர்கள் 2 பேரும் தங்களுடைய ஊழலை அம்பலப்படுத்திக் கொண்டிருக்கிற போது மாற்று அணி எப்படி தோத்து போகும் என்ற கேள்வியைத்தான் முதலில் நான் எழுப்ப விரும்புகின்றேன். பெரும் மதிப்பிற்குரிய எம்ஜிஆர் அவர்கள் அவர் கட்சி தொடங்கிய போது தமிழகமே ஈர்த்தது. தமிழகத்தினுடைய மூலை முடுக்கெல்லாம் மக்கள் நிற்பார்கள், மரங்களில் நிற்பார்கள், மேடைகளில் நிற்பார்கள். ஆனா இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய சக்தியை காட்ட வேண்டும் என்று சொன்னால் மக்களை எல்லாம் கொண்டு வந்து உச்சி வெயில் 12 மணிக்கு ஒரே இடத்துல போட்டு அடைச்சி, அவன் தப்பிச்சு போனாலும் நீ தப்பிச்சு முடியாது, இங்கே கடந்து சாவுங்கடான்னு சொல்லக்கூடிய இந்த நிலைமை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அப்ப எப்படி மக்களை ஈர்க்க முடியும்? 4 பேர் இறக்கின்ற வரை அந்த கூட்டத்துக்கு வர்றவங்களுக்கான ஊதியம் எவ்வளவு வழங்கப்பட்டது என்பதை ஒரு பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது. 200 ரூபாய் கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்க, கார்ல கொண்டு வந்து இறக்குனாங்க அப்படிங்கிற விவரத்தை எல்லாம் அது சொல்லுகிறது. ஆனால் அதே பத்திரிகை சொல்லுது, இந்த மரணத்திற்கு பிறகு, ஒரு 4 மரணத்திற்கு பிறகு கூட்டத்துக்கு ஆள் வேணும்னு போய் கேட்டா 200 ரூபாய்க்கெல்லாம் நாங்க வரமாட்டோம்யா, 200 ரூபாய்க்கு நாங்க உயிரை கொடுக்க மாட்டோம், 500 ரூபாய் கொடுத்தாதான் வருவோம் என்று அதனுடைய ரேட்டும் இன்னைக்கு உயர்ந்து போச்சு. என்ன ஈர்ப்பு இருக்கு? இது அரசியலா? யோசித்து பாருங்க. அரசியல் என்று சொன்னால் ஒரு கொள்கைக்காக, ஒரு லட்சியத்திற்காக, ஒரு கட்சிக்காக உயிரையும் கொடுப்பதற்கு எவன் வருகிறானோ அதுதான் உண்மையான அரசியல். அந்த அரசியல் இருக்கா? அதுதானங்க நடந்திருக்கு. நீங்க என்ன சொன்னீங்க? உயிரையும் கொடுக்கணும், நீங்க கொடுத்தா விமர்சனம் பண்றீங்க. பாண்டே இவ்வளவு நாள் குறுக்கிடலையே நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பாண்டேக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பெரிய பாரம்பரியம் உண்டு. நான் கூட இந்த மேடையில் இந்த சிகப்பு துண்டை போட்டிருக்கிறேன். இந்த சிகப்பு துண்டுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. ஒரு காலத்துல மக்கள் எல்லாம் தோளில் துண்டு போடக்கூடாது, ஒடுக்கப்பட்டவர்கள் துண்டு போடுவதற்கு அனுமதி இல்லை என்று சொன்ன காலத்துல மனிதன் என்ற முறையில் அவனும் இந்த துண்டை அணிவான் என்று கம்யூனிஸ்டுகள் எல்லாருக்கும் தோல்ல துண்டை போட்டு ஊர்வலமாக அழைத்து சென்றதனுடைய குறியீடாகத்தான் இந்த துண்டை நாங்கள் அணிகின்றோம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மதிப்பிற்குரிய கட்சி. நான் பாண்டே கூட சொன்னாரு, திராவிட கட்சிகளுக்கு எதிர்ப்பு. நாங்க திராவிட கட்சிகளுக்கெல்லாம் நாங்க ஒன்னும் எதிர்ப்பு கிடையாது. திராவிட இயக்கத்துக்கு ஒரு மரியாதை உண்டு. மனித கௌரவத்திற்காக, சுயமரியாதைக்காக, த டிக்னிட்டி ஆஃப் த ஹியூமன் பீயிங் என்று சொல்வார்களே, அந்த மனித சுயமரியாதைக்காக ஒரு இயக்கம் உலக வரலாற்றில் தோன்றி இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் நம்முடைய திராவிட இயக்கம் என்பதை உணர வேண்டும். ஆனால் அந்த திராவிட இயக்கம் கருப்பு சட்டையை கொடுத்தது. இன்னைக்கு முதலமைச்சர் வேட்பாளர் நான் தான் என்று சொல்லக்கூடிய மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் அந்த கருப்பு சட்டையை கழட்டி போட்டு கலர் கலரா சட்டையை போட்டுக்கிட்டு போறாரு. அது என்ன கொள்கை? கொள்கை தடுமாற்றம், கொள்கையில வீழ்ச்சி ஏற்படுகிறது. ரொம்ப நம்முடைய நண்பர்கள்லாம் கோபப்பட்ட அர்த்தம் அல்ல. உங்களுடைய இயக்கங்களிலே நீங்கள் கேட்க வேண்டும். ஒரு கட்சி என்பது கொள்கைக்காக இருக்க வேண்டும். அந்த கொள்கையெல்லாம் விட்டுட்டு வெறும் ஓட்டுக்காகத்தான் நீங்க முடிவுக்கு வந்தா எனக்கு என்ன ஆயிப்போச்சு? பணம், இலவசங்கள், இது 2ஐயும் வைத்து மக்களை பிடிப்பதற்கு என்ன தந்திரம் இருக்கிறதோ அந்த தந்திரத்தை தான் அடிப்படையாக கொண்டிருக்கிறார்கள். மக்களை ஆற்றல் படுத்தாமல் இலவசங்களை பெறக்கூடிய பிச்சைக்காரர்களாக வைத்துக் கொண்டு வெறும் தலைவர்கள் மட்டும் நாங்க ஹெலிகாப்டர்ல பறந்து, தலைவர்கள் மட்டுமே அந்த காலத்து மன்னர்களை போல நாங்கள் வாழ்வோம், நீங்கள் என்னைக்கு அடிமையா தான் இருக்கணுங்கிறதுக்கான ஒரு அரசியல், அதுக்கு ஒரு திட்டம், அதுக்கு ஒரு தேர்தல் அறிக்கை, எல்லாமே இலவசம், வேலை கிடைக்கும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை தேர்தல் அறிக்கையில் தர முடியவில்லை. ஒரு சராசரி மனிதனுக்கு சோறு போட முடியும் என்பதற்கு அறிக்கை தர முடியவில்லை. மிக்சி தர்றேன், கிரைண்டர் தர்றேன், என்ன வேணாலும் தர்றேன், உன் கையில் இருக்கிற ஓட்ட மட்டும் போடுறா அப்படிங்கிற அந்த அடிப்படை தான் இருக்கிறது. எனவே வளர்ச்சியை அடிப்படையாக கொண்ட, வளர்ச்சியை மாற்றத்தை அடிப்படையாக கொண்ட
முழு தமிழகத்தையும் மாற்றக்கூடிய ஒரு மாறுபட்ட அரசியலுக்கு திமுகவும் அதிமுகவும் பழமையான காரணத்தால் அதனால் மக்களை ஈர்க்க முடியாது. எனவே பிரச்சாரத்திலே அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள். காலங்காலமா பின்பற்றின அதே பிரச்சாரம், அதே வசனம், அதே போல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சென்னையில என்ன பேசுறாங்களோ அதைத்தான் பேசிட்டு ரெக்கார்டு போட்டது மாதிரி பேசிக்கிட்டே வர்றாங்க. அதே போல இவர் சட்டையத்தான் மாத்திருக்காருடைய கருத்தை மாத்தினதா ஸ்டாலின் தெரியல. நான் மிகவும் மதிக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்கள், அரசியல் வேறு, ஆனால் அவரும் போக முடியல. என்ன காரணம்? மக்களிடம் ஈர்ப்பு குறைந்திருக்கிறது என்பதைத்தான் அது காட்டுகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திரு மகேந்திரன் அவர்களுக்கு ஸ்டாலின் மேல கோபமோ அப்படின்னு பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியல. ஸ்டாலினோட சட்டம் மேலதான் அவருக்கு ரொம்ப கோபமா இருக்குது. சட்டையை மாத்திட்டியே அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுமையா கேட்டாங்க. அடுத்ததாக இந்த திமுக அதிமுக போன்ற இரு பிரதான கட்சிகளின் பிரச்சாரத்தால் மாற்று அணிகளுக்கு மிகப்பெரிய பாதகம் தான் இருக்கிறது, எந்த சாதகம் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில முன்னாள் அமைச்சர் திரு கு. கிருஷ்ணன் அவர்களை தன்னுடைய முதல் கட்ட உரையாற்றினார். இது இப்பொழுது வெண்ணிலவு பின்னெழும்பக்கூடிய காலம். இது வெண்ணிலவு வரவில்லை என்பதற்காக சில மின்மணி பூச்சிகள் ஜாலம் காட்டியது. தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்னாலே, திராவிட இயக்கங்கள் களத்தில் குதிப்பதற்கு முன்னாலே மாற்றடிகள் நாங்கள் தான் ஆளப்போகிறோம் என்றெல்லாம் ஆர்ப்பரித்தார்கள். இப்படி மாற்று அணி என்று சொல்லக்கூடியவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்களா என்பதுதான் உங்களிடத்திலே கேட்க வேண்டிய கேள்வியது. மாற்று அணி என்றால் யார்? அதிமுகவிற்கு மாற்று திமுக என்று நாங்கள் சொல்லுகிறோம். திமுகவுக்கு மாற்று அதிமுக என்று திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுகிறது. இந்த இரு இயக்கங்களைத்தான் இன்றைக்கு இந்த மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நான் திருச்சியிலே காவிரி தீரத்திலே இருக்கக்கூடிய ஒரு உழவனுடைய மகன். எனக்கு நீண்ட நாட்களுக்கு முன்னாலே ஒரு பழமொழியை என்னுடைய பாட்டி சொல்லிவிட்டு போனார். உழக்கூடிய நேரத்திலே ஊருக்கு போனவன் அறுக்கக்கூடிய நேரத்திலே அறிவாளோடு வந்தானா. ஊழல் கட்சி என்று பகிரங்கமாக சொல்லுகிறீர்களே, இதை தெரிந்த நீங்கள் 2011 ஆண்டிலே எங்களோடு தோழமை பூண்டு 5 ஆண்டு காலம் சட்டமன்றத்திலே இருந்தீர்கள். அப்பொழுது தெரியவில்லையா உங்களுக்கு? அல்லது மேலவையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக டி.கே. ரங்கராஜன் எங்களுடைய வாக்குகளை பெறக்கூடிய நேரத்திலே உங்களுக்கு தெரியவில்லையா? தெரியாமல் அண்ணன் இப்பொழுது அறிவாளோடு வந்திருக்கிறார்கள் அறுவடை செய்வதற்கு. கரெக்டா தான் சொன்னீங்க. அருவாளோட தான், கதிர் அருவாள், சுத்தியர் அருவாள், கருக்கு கூட இல்ல. கதிர் அல்ல, 2 பேத்துக்கு அருவாள் இருக்குது. கதிரில் கருக்கு இல்லாத அருவாண்ட உங்கள்கிட்ட இருக்கிறது. பாண்டவர் கூட்டணி என்று ஒன்றை உருவாக்கினார்கள். பாண்டவர் கூட்டணி, அதிலே தர்மர் ஒருவர், அர்ஜுனன் ஒருவர். நான் அன்னிடத்திலே கேட்கிறேன், அண்ணே, பாண்டவருடைய தலைவன் தர்மனுக்கு மேடையிலே தடுமாற்றம் அண்ணே, அவர்தான் வருங்கால முதலமைச்சர். அர்ஜுனன் காண்டிபத்தை கீழே போட்டு விட்டார். கிருஷ்ணன் இல்லை, இருந்தாலாவது கீதை சொல்லி இருப்பான். ஆனால் இருப்பது ராமகிருஷ்ணன். ராமன் என்று சொன்னாலே அடக்கம், அன்பு. கிருஷ்ணன் என்று சொன்னாலே கிரிமினல். இது 2 ஒரே காம்பினேஷன். சொன்னாலும் கேட்பதில்லை தர்மன். எனவே அவர்கள் சொன்ன உதாரணம் நான் சொல்லவில்லை. கிருஷ்ணன் என்றாலே கிரிமினல் நீங்க மத்தவங்களை தானே சொன்னீங்க. இல்லை, கிருஷ்ணன் என்று இடத்திலே இல்லை என்று நான் சொல்லுகிறேன். நான் இந்த நேரத்திலே கேட்பதெல்லாம், அர்ஜுனன் காண்டிபத்தை கீழே போடுவதற்கு ஒரு காரணம் சொல்லுகிறார். ஜாதி வெறி தூண்டப்படுகிறது என்று சொல்லுகிறார். நான் அவரிடத்திலே சொல்லுவேன், நம்முடைய பெரிய புராணத்திலே நக்கீரன் சிவபெருமானோடு வாதிடுகின்ற பொழுதே நக்கீரனுக்கு கோபம் வர வேண்டும் என்பதற்காகவே சிவபெருமான் சொல்லுகிறார், அங்கம் புழுதி பெற அறிவாளில் எய்பூசி சங்கை கீரனர்க்கும் நக்கீரனோ என்னுடைய வாட்டுக்கு குறை சொல்லுவது. நக்கீரனுடைய தொழில் வளையல் தொழில், வளையல் செய்வது.
சங்கை அறுத்து வளையலாக்கி தருவது. ஒரு வளையல்காரரா என்னுடைய பாட்டுக்கு குறை சொல்லக்கூடிய இந்த விதத்திலேதான் சிவபெருமான் அந்த வரியை சொல்லுகிறார். அஞ்சி ஓடவில்லை நக்கீரர். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், சங்கருப்பதெங்க குலம் சங்கரனுக்கார் ஏது குலம், சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் ஈசனே உன்னை போல் இறந்துண்டு வாழ மாட்டோம் என்று சொல்லுகிறார். என்று சொன்னால் உங்கள் கூட்டனுடைய ஒருங்கிணைப்பாளர் இன்றைக்கு ஓடி போயிருக்கிறாரே, அவரை பிடித்துக் கொண்டு வந்து எங்கேயாவது நிறுத்தியிருக்க வேண்டாமா? தளபதியே இல்லாமல் களங்காண போகிறார்களா அண்ணா உங்கள் அணி? தளபதியே ஓடிவிட்டார், களங்காண எப்படி நீங்கள் இங்கே வரப்போகிறீர்கள்? இதற்கு பதில் சொல்லுங்கள். நான் இன்னொன்றை சொல்லுகிறேன், அடுத்த சுற்று இருக்கிறது என்பதற்காக சொல்லுகிறேன். பாண்டே, உங்களுக்கு ரொம்ப நெஞ்செழுத்தம். இங்கே நீங்க தீர்ப்பளித்து விட்டு போய்விட முடியாது. நாட்டாமை தீர்ப்பை மாற்று என்று நான் சொல்ல மாட்டேன். தீர்ப்பை 2 நாளைக்கு ஒத்தி வையுங்கள் என்று சொல்லுவேன். எப்ப பார்த்தாலும் தீர்ப்பை ஒத்தி வைக்க சொல்லிக்கிட்டே இருந்துதான். இல்ல, அதைத்தான் சொல்றேன். பாண்டே அவர்களே, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தீர்ப்பு என்பது வேறு, எவ்வளவு நாளைக்கு என்பது உறுதி செய்யப்பட்ட பிறகு. நான் கேட்கக்கூடியது தீர்ப்பை 2 நாள் ஒத்திவைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வேண்டிய ஆதாரங்களை உங்களிடத்திலே சமர்ப்பிக்கிறோம், மக்கள் முன்னால் சமர்ப்பிக்கிறோம். அவர்களும் நீங்களும் பார்த்துவிட்டு நல்ல தீர்ப்பை தாருங்கள். இதுதான் என்னுடைய வாதம். என்ன தீர்ப்பு தெரியுமா? ஒவ்வொரு நாளும் திங்களிலே இருந்து இரவு 9 மணிக்கு 9:30க்கு தந்தி டிவியிலே ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. மக்கள் யார் பக்கம் என்று ஒரு அருமையான நண்பர் நடுநிலைமையோடு நடத்துகிறார். வள்ளுவ பெருந்தகையின் வாக்கை சொல்லிவிட்டு நான் நடுநிலைமை தவறாதவன் என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லக்கூடியவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், 10 தொகுதியை பார்த்தோம், இதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 5 முன்னணியிலே இருக்கிறது, 3 இடுபறியிலே இருக்கிறது, 2 திமுகவிலே இருக்கிறது. எங்கன்னே போச்சு மாற்றனே, எங்கன்னே போச்சு மாற்றனே. ஆக தந்தி டிவியிலே வரக்கூடிய அந்த கருத்தை தொகுத்து வழங்கக்கூடிய திரு பாண்டே அவர்கள் நடுநிலை தவறாது 37,000 பேரிடம் அவர்கள் ஒப்பினை பெற்றது உண்மையானால், அந்த டிவியிலே சொல்லப்பட்ட செய்தி உண்மையானால், அந்த செய்தியை பார்த்துவிட்டு நீங்கள் சொல்லுங்கள் தீர்ப்பை. இப்படி உசுப்பேத்தியே உடம்பெல்லாம் ரணமாக்கி சென்னை மாநகராட்சியிலே இருந்த பொழுது முதலாக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது நீதி கட்சி சென்னை மாநகரத்திலே. அதை பார்த்த பிறகுதான் கர்ம வீர காமராஜ் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதற்கு பின்னாலே வந்ததற்குத்தான் பிள்ளைகள் அதிகமாக படிக்க வேண்டும் என்பதற்காக சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார். எண்ணில் அடங்காத சமூக திட்டங்கள், நாட்டினுடைய வளர்ச்சிகள் அத்தனையும் கொண்டு வந்த திராவிட இயக்கங்கள். இந்த இயக்கங்கள் வீறு கொண்டதற்கு பின்னாலே 4வது அணி அல்ல, நலக்கூட்டணி அணி அல்ல, அது மண் தாண்டி மலை தாண்டி எங்கிருந்து வந்தாலும் தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை அடக்கத்தோடு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணனோட அடக்கமே இப்படி இருந்தா அண்ணன் அடக்க மறுத்தா என்ன ஆகும்னு யோசனை வருது. இப்ப பேச்சை துவக்கும்போது ஒரு விஷயம் சொன்னாரு, 2வது சுற்றுலா அவருக்கு பதில் சொல்லாரு எதிர்பார்க்கிறேன். திமுகவுக்கு மாற்று அதிமுக, அதிமுகவுக்கு மாற்று திமுக, 2 பேருக்கும் இடையில வேற யாருமே கிடையாது சொன்னார். அதிமுகவுக்கு மாற்று திமுக தான் என்பதை மீண்டும் அறுதிட்டு சொல்கிறாரா என்று அவர் சொல்ல வேண்டும். அவருடைய தலைமை அதை கேட்கும், நான் கேட்க மாட்டேன். அவருடைய தலைமை அதை